Hello friends, welcome back to our channel Melthoge Studio. இந்த வீடியோல நம்ம ஒரு லோடிங் ஸ்டிட்ச் பார்க்கலாம். இது வந்து நம்ம கிளாத்ல வந்து டைரக்ட்டா லோட் பண்ண போறது இல்ல. நம்ம நார்மலா வந்து ஜட பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த silk thread வச்சு பின்னிட்டு அதை அப்படியே வந்து கிளாத்ல அட்டாச் பண்ண போறோம். நீங்க பிகினரா இருக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரல அப்படினு சொல்றீங்க இல்லையா லோட் பண்ணும்போது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 கலர் thread எடுத்துர்க்கேன். silk thread எடுத்துர்க்கேன். silk thread எப்பவுமே டபுள் பில் பிராண்ட் யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு அறுந்து போகாது. நூல் கொஞ்சம் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ இந்த நூலை சுத்தருக்கு இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துர்க்கேன். நீங்க லாங் சைஸ் நோட் இல்ல அப்படினா ஒரு அட்டை கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கையில நூலை புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு இப்படி சுத்திக்கோங்க. நம்ம நார்மலா silk thread ஜுவல்லரி எல்லாம் பண்றதுக்கு சுத்துவோம்ல அந்த மாதிரி சுத்திக்கணும். சுத்தும்போது நூல் வந்து எவ்வளவு சுத்துறீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து இதே மாதிரி இன்னும் 2 நூலையும் சுத்த முடியும். இந்த thread வந்து நம்ம 25 டைம்ஸ் சுத்தி இருக்கோம். இப்போ இத வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரைல் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்றேன். இந்த மாதிரி எல்லா நூலையும் சேர்த்து வெச்சுக்கோங்க. சேர்த்து வெச்சிட்டு ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா ஸ்டிக் ஆகுற அளவுக்கு லைட்டா ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணா போதும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி இப்படி ஒரு 1 மினிட் இப்படி புடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். அதுக்கு அப்புறமா கட் பண்ணிருங்க. இப்படி ஸ்டிக் ஆயிருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மேலே கட் பண்ணிரலாம். இப்போ பாருங்க நமக்கு ஒரு bunch of thread கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ரிமைனிங் 2 threadயும் சுத்திக்கலாம். இப்போ இந்த 3 கலர் threadமே வந்து இந்த மாதிரி bunch மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா சிக் இல்லாம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த 3 கலர் நூலையும் ஒண்ணா சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 3 threadயும் சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிட்டு 3 threadயும் சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ணிருங்க. இந்த கார்னர் நல்லா ஒட்டுற மாதிரி ஸ்டிக் பண்ணிருங்க. ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கு அப்புறமா நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க இந்த 3 threadம் நல்லா ஒட்டிருச்சு. இப்போ வந்து இந்த 3 threadம் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க இப்படி சிக் இல்லாம. நம்ம நார்மலா ஜட பின்றதுக்கு 3 கால் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் threadயும் ஒவ்வொண்ணா பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 கால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பின்னிக்கலாம். நார்மலா ஜட பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பின்னிட்டே வாங்க. சிக்கு விழுந்துற போது இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா டைட்டா பின்னிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பின்னிட்டு இத வந்து இப்படி ஒரு அட்டையோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பின்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபா புடிச்சுக்கும். அதனால பின்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதே மாதிரி thread ஃபுல்லா பின்னிக்கலாம். நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல திரும்பவும் ஃபெவிக்ரைல் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த 3 threadம் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த நூலை கட் பண்ணிரலாம். இப்போ இந்த thread வச்சு எப்படி லோடிங் வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம நேத்து ஒரு ஜிம்கி கமல் மோட்டிவ் போட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் நெக்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இது வந்து ஸ்லீவ் பார்ட், இது வந்து நெக் பார்ட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து எப்படி வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த thread ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும்.
ஃபெவிக்ரைல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி சரி த்ரெட்டை வச்சு இப்படி கிராஸாக ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு சரி த்ரெட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்லேயே வந்து ஏதாவது ஒரு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு அங்கங்கே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்படி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு திரும்பவும் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டு லாக் பண்ணிடலாம். திரும்ப இதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை சுற்றி திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். டிசைன் சுற்றி இந்த சைடும் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதில் இன்னொரு லைன் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த டிசைனுக்கு இது நல்லா மேட்ச் ஆகிடும். இதுக்கு வந்து 2 சுகர் பீட், ஒரு பெரிய பீட், திரும்பவும் 2 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 3 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 4-5 பீடு சேர்த்து ஸ்டிச் பண்ணால் திரும்பி ஃப்ரேம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து தூக்கிட்டு வந்துடும். ஒரு பெரிய பீட், 2 சுகர் பீட், இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லோடிங் பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தனியாக வந்து இந்த மாதிரி பின்னி அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது. நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பீட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.